வினாத்தாள் கசிவால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நடக்கவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் 106 உறுப்பு கல்லூரிகளில் தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், தற்பொழுது வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தென் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த கல்லூரிகளோட ஒரு தலைமையினே சொல்லலாம். இது பல்வேறு உறுப்பு கல்லூரிகள், அதாவது தன்னாட்சி கல்லூரிகள், உறுப்பு கல்லூரிகள், அதே மாதிரி அரசு கல்லூரிகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் வருது. இந்நிலையில இன்று நடைபெற இருந்த இண்டஸ்ட்ரியல் லாங்கிற ஒரு பாடத்தோட தேர்வுகளோட வினாத்தாள் கசிஞ்சிருந்ததனை அடுத்து தற்போது தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. 106 கல்லூரிகள்ல இந்த தேர்வு இன்னைக்கு நடைபெற இருந்த நிலையில அதற்காக அனுப்பப்பட்டிருந்த வினாத்தாள்கள் தற்போது திரும்ப பெற்றிருக்கிறாங்க. வரக்கூடிய 30 அல்லது 31ஆம் தேதி அன்று இந்த தேர்வானது மீண்டும் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக பல்கலைக்கழக தேர்வாளர் தரப்புல தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த வினாத்தாளானது எவ்வாறு கசிந்தது அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணையான துவங்கி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தோட ஒரு தேர்வு நடைபெறக்கூடிய நின்று அந்த தேர்வுக்குரிய வினாத்தாள் எவ்வாறு முதலில் கசிஞ்சது அப்படிங்கிறது குறித்து தற்போது பல்கலைக்கழகம் தரப்பிலான புகார் அது விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.